வெல்கம் டு மேங்கோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மட்டன் பெப்பர் ஃப்ரை. இது ஒரு ஸ்பைசியான டிஷ். இது எப்படி செய்யலான்றதை பார்த்தலாம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ ஆட்டுக்கறி வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை எப்பவும் போல் குக்கரில் 5 விசில் வர வரைக்கும் வேக வச்சுருவோம். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். எண்ணெய் மீடியமான ஹீட் வந்தோடனே அதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிடுவோம். அடுப்பு மீடியமான ஹீட்டில் இருக்கட்டும். எண்ணெய் ரொம்ப ஹீட் ஆகிட வேணாம். ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா நம்ம மிளகுத்தூள் போட்டோன்னே கருகி போயிடும். இப்போ இது கூட 15 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்த்துக்கிடுவோம். இப்போ வெங்காயத்தை லைட்டாக வதக்கிக்கிடுவோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே அது கூட ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்குவோம். தக்காளியும் நல்லா வதக்கிடுவோம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிடுவோம். இஞ்சி பூண்டு விழுதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுவோம். இப்போ இது கூட 2 பச்சை மிளகாயை சேர்த்துக்கிடுவோம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, மறுபடி 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துக்கிட்டு இந்த மசாலா எல்லாத்தையும் மறுபடியும் ஒரு தடவை லைட்டாக வதக்கிடுவோம். இப்போ இந்த மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம வேக வச்சுருக்க 5 விசில் வர வரைக்கும் வேக வச்சுருந்த ஆட்டுக்கறியை நல்லா சேர்த்து மசாலாவோட நல்லா பிரட்டிடுவோம். ஆட்டுக்கறி ஏற்கனவே வேக வச்சதுன்றதுனால இது சீக்கிரமே இந்த வேலை முடிஞ்சிடும். இப்போ மசாலாவை ஒன்றோட ஒன்று நல்லா பிரட்டி ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும், எல்லாம் ரெடி ஆகிடும். இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை இறக்கிறதுக்கு முன்னாடி மேலே மல்லி இலை தூவி இன்னொரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. மல்லியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சாப்பிட்றதுக்கு மட்டன் பெப்பர் ஃப்ரை தயாராக இருக்குது. இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிடலாம். இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு மட்டன் பெப்பர் ஃப்ரை தயாராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மேங்கோஸ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.